சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். வசந்தியும் செல்லப்பாண்டியும் சேது இங்க தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சேதுவை கிளப்பணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சேதுக்கு பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட போனும் வருது. சேது, இந்த மாதிரி சென்னையில ஒரு கட்சி வேலையா நீ போகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட இருந்து போன் வரவும் சேதுவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன தமிழ், உன் கூட ஒரு வாரம் இங்கேயே தங்கலான்னு பார்த்தா இப்ப அப்பா போன் பண்ணி கட்சி வேலையா சென்னை போக சொல்றாரு. சரி தமிழ், நீ உடம்ப நல்லபடியா பார்த்துக்க, நேரத்துக்கு நல்லா சாப்பிடு என்ன, சரியா? நான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் சென்னையிலேருந்து வந்துடுவேன், நீயும் வீட்டுக்கு இங்கே வந்துரு, சரியா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிட்டு சென்னைக்கும் கிளம்பிடுறாரு. அப்பாடா, எப்படியாவது மாப்பிள்ளை இங்கேருந்து கிளப்பலான்னு பார்த்தோம், கடவுளே ஏதோ ஒரு வழி விட்டாரு, அவர் சென்னைக்கு கிளம்பிட்டாரு. சேது சென்னைக்கும் போயிடறாரு. அப்பதான் சேது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான ரிசல்ட் எல்லாம் வெளியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல பேசிக்கிட்டு இருக்கையில அப்பதான் சேதுக்கு ஞாபகம் வருது. ஆமா, தமிழும் மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதினால என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் தமிழ், உன்னுடைய அந்த நம்பர் என்ன, அதாவது ரிசல்ட் பார்ப்பாங்களே அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், என்னங்க என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், நீ மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதினில அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சான், உன்னுடைய நம்பர் சொல்லு தமிழ், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃபோன் பண்ணவும் தமிழும் பார்த்தா அந்த நம்பரை சொல்றாங்க. சேது அங்கே சென்னையில பார்த்தா மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான அந்த ரிசல்ட்ல தமிழ் நம்பர்ல பார்க்கவும் தமிழ் பார்த்தா அந்த மருத்துவ நுழைவுத் தேர்வுல பாஸ் ஆயிடுறாங்க. சேது இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தமிழுக்கு ஃபோன் பண்றாரு. தமிழ், நீ மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதினில அதுல பாஸ் ஆயிட்ட தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது ஃபோன் பண்ணி சொல்லவும் தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. உண்மையாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இங்க கத்தவும் அப்ப வேகமா வசந்தி, என்னடி ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், மா, நான் மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு எழுதினில அந்த நுழைவுத் தேர்வுக்கான இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு, நான் அதுல பாஸ் ஆயிட்டேமா, அப்போ நான் டாக்டருக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சந்தோஷமா சொல்லவும் இங்க வசந்திக்கு முகமே இல்ல. என்னம்மா, நான் இவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன உன் முகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஏண்டி உன் வாழ்க்கையை இப்படி ஊசலாடிக்கிட்டு இருக்கு, இதுல மருத்துவ படிப்பு வேறையாடி, ஏண்டி இந்த தேவையில்லாத வேலைலாம் அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், மா இங்க பாருமா, இது நீ சொன்ன பொய், நான் யாருக்கிட்டையும் எந்த பொய்யும் சொல்லல, நீ சொன்ன பொய்ய காப்பாத்துறக்காண்டி நான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரிடி, எப்படியோ பாஸ் ஆயிட்ட, சந்தோஷம்தான், ஆனா இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீ படிக்க முடியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா, ஆனா நான் டாக்டருக்கு படிக்கணும், அதுதான் என் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ராஜாங்க வீட்டுக்கும் பார்த்தா எல்லாருக்கும் சேது ஃபோன் பண்ணி சொல்லவும் ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்போ சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏன்னு அப்ப தமிழ்ச்செல்வி இனிமேலு டாக்டருக்கு படிக்கிறதுக்காண்டி காலேஜுக்கு போதா அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும் இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு வயிறு கடந்து சும்மா கபகபன்னு எரியுது. சித்ராவும் கேட்டுக்கிட்டு இருக்கு, என்னம்மா என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும் ஈஸ்வரி வேகமா ராஜாங்கத்துக்கிட்ட, என்னம்மாமா இவர் சொல்ற மாதிரி தமிழ்ச்செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்காண்டி காலேஜுக்கு அனுப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ராஜாங்கமும் சந்தோஷமா வேகமா, ஆமா ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வி மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வுல பாஸ் ஆயிட்டா, அப்ப டாக்டருக்கு படிக்க வைக்கணும் தானே அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லும்போது, என்னம்மாமா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு மாதிரி இருக்கு, அப்ப என்னன்னா யாரும் இந்த வீட்டுல இருந்து படிக்க போக கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னன்னா உங்க சின்ன மருமக மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டருக்கு படிக்க வைக்க ரெடி ஆயிட்டியே போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க பாரு ஈஸ்வரி, அப்ப தமிழ்ச்செல்வி மேல நான் கோபமா இருந்தேன், அதனால நான் தமிழ்ச்செல்வியை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்ல, வீட்டுல இருந்தவங்க மேலதான் அந்த தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் தப்ப நான் திருத்திக்கிற வேணாமா, தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லும் போது, அப்ப ஏமாமா இந்த வீட்டு வயசு பிள்ளையில மட்டும் படிப்பை பாதியோட நிறுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ராஜாங்க பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு.